ஊழல் 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 இல்லாத ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும்? ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இடைத்தரகர்களை அகற்ற வேண்டும். இதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உண்மையாகவே மாற்ற முடியும். நான் சொல்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுறது கிடையாதுங்க, உண்மையாக தான். அப்படி இந்த ஊழலை ஒழிப்பதற்கு என்னதான் வழி? இடைத்தரகர்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே டைரெக்டாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். கூப்பன் கொடுக்குற மாதிரியா விக்கி அப்படின்னு கேட்டால் அது ஊழலை அதிகரிக்க வைக்கும். அது எப்படி? ஒரு கூப்பன் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த கூப்பன் மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கூப்பனை யார் யார் விநியோகம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த விநியோகம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கூப்பனை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய் வாங்க போகிறாங்க, அந்த கூப்பனை வாங்கி கொண்ட மக்கள் அந்த கூப்பனை யாருக்கு கொடுக்க போகிறாங்க, அவங்க எவ்வளோ ரூபாய் இந்த மக்கள்கிட்ட இருந்து கமிஷன் அடிக்க போகிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நிறைய பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிளைண்ட் ஸ்பாட்டெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த கூப்பன் 8000 ரூபா கூப்பனை மக்கள் எடுத்துகிட்டு போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதனால தான் 8000 ரூபா கூப்பன் அப்படிங்கிறது ஊழலினுடைய ஊற்றுக்கண் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டால் கவனமாக ஒரு விஷயத்தை கவனிப்பது மட்டும்தான். கவர்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட் திட்டங்களை தீட்டுவதும் அந்த திட்டம் சரியாக செயல்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அந்த திட்டத்தை செயல்படுத்துவது, அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவர்மெண்டே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குறதெல்லாம் கவர்மெண்ட் செய்யவே கூடாது. அப்போ விஜய் அவர்கள் பேசின ஊழல் இல்லாத தமிழகம் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நெருப்பாக இதில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு அரசாங்க திட்டமும் இல்லம் தேடி வரும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எங்களுடைய ஆட்சி மலர்ந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்தார். கன்னியாகுமரியில் நடந்துச்சு. நேற்றைய பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த 10 தினங்கள் விஜயனுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் என்ன சொன்னாலும் சரி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, அவருடைய பரப்புரைக்கு சரியான செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னாலும் சரி, 10 தினம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அவரை கண்டினியூஸாக உடலை வருத்தினாலும் மனதை வருத்தினாலும் வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஏன்னா இது ஒரு யுத்த களம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக கன்னியாகுமரிக்கு அவருடைய பிரச்சாரம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவர் தான் லைம்லைட், அவர் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங், அவர் தான் பேசுபொருள். இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த 10 தினங்களுக்கு செய்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மீடியாவை அவங்க கையில் வச்சிருந்தாலும் சரி, யாராலையும் ஒன்றுமே பொடுங்க முடியாது. அதற்கான காரணம் எல்லாருமே விஜய் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசுகிறத பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் பேசுனதை பற்றி பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, விஜய் அவர்களை தப்பாக பேசுகிறதுக்காவது பாயிண்ட் கிடைக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாமே விஜய் 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 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 10 தினங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் மறதி. நாம் ஏதாவது செய்ய தயங்கி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் தயாராக இருக்கிறார்கள். ஸோ கேப்பே விடாமல் அடிக்கணும் அப்படின்னா 10 தினங்கள் விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி தோன்றிக்கிட்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். இது விஜய் அவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது கிடையாது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கனக்கச்சிதமாக செஞ்சிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக அவங்களுடைய பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்களால் மக்கள் மத்தியில் போய் நிற்க முடியலை. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை தன் பக்கம் யார் ஈர்க்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அரசியலினுடைய தீர்ப்பாக இருக்க போகிறது. ஸோ விஜய் அவர்கள் வருகிறார், குமரி வந்து நிற்கிறாரு. மனுஷன் நிற்கும் போது ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டம். வேனில் வரும்போதே அங்கங்கே ஒரு நல்ல பேரிகார்டெலாம் போட்டு ரொம்ப சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத இந்த தடவை நம்ம பார்த்தோம். மக்கள் வராங்க, எல்லார் முன்னாடியும் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 14 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த 14 நிமிஷம் பேசும்போது ஒரு 2-3 நிமிடம் மட்டும்தான் வெளி விஷயங்களை பற்றி பேசுகிறார். மீதம் இருக்கும் எல்லாமே அவங்களுடைய விஷன் அண்ட் அஜெண்டா அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் இதை பார்க்கக்கூடிய, தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய, இல்லாட்டி அடுத்ததாக செய்தித்தாளில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் யோசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை, லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும்.
தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ்டு கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு அறிமுகப்படுத்தப்படும். எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி நம்முடைய கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கும். பர்த்லேருந்து அந்த குடும்பத்துக்கான ஒவ்வொரு நிலவரமும் அந்த கார்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ரெஜிஸ்டர்லாம் பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கார்டு அப்படிங்கிறது தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கார்டை நம்மளால் தயாரிக்க முடிந்தது என்றால் என்ன லாபம், என்ன நஷ்டம்? அதுக்கு தான் ரேஷன் கார்டு இருக்கே, ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஆதார் கார்டு இருக்கே இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ரேஷன் கார்டு நம்ம நல்லபடியாக இருக்கோமா, நாம் பிலோ போவர்ட்டி லைனில் இருக்கோமா, எபோவ் போவர்ட்டி லைனில் இருக்கோமா, இதை மட்டும்தான் சொல்லும். ஆதார் கார்டு நமக்கான ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தானே தவிர அதில் நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய குடும்ப தேவைகள் என்ன அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டு மாநில அரசாங்கத்தால் ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு கொடுக்கப்படுகிறது என்றால், சார் என் வீட்டில் முதல் பட்டதாரி வரப்போகிறார் அப்படிங்கிறத அந்த கார்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, இல்லாட்டி முதல் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒருவேளை அந்த கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்றால், நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன்னா ஈஸியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இங்கே ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அடுத்ததா அந்த இடத்துலேருந்து ஒரு பட்டதாரி இளைஞர் வேலையை இப்போ படித்து முடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறத அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா அந்த கார்டை பார்க்கும்போது அங்கே ஒரு பட்டதாரி இளைஞர் இருக்கார், அங்கே ஒரு 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 விதவை பெண் இருக்காங்க, ஒரு அம்மா முதியவங்கள் இருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் இத்தனை ரூபாய், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் இத்தனை ரூபாய், அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு மாதம் இத்தனை ரூபாய், ஒரு விவசாயியாக இருந்தார்கள் என்றால் விவசாயிகளுக்கு இவ்வளோ ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அரசாங்கம். அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீனவராக இருந்தார் என்றால் அந்த மீனவருக்கு படகு உட்பட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். அப்போ இது எல்லாமே அந்த கார்டுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஒரு கார்டை உருவாக்குறதுக்கு நமக்கு டைம் எடுக்குமே தவிர ஒன்ஸ் இதை உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் நேரடியாக அந்த குடும்பத்துக்கு போகும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது மானியமாக இருக்கலாம், உதவித்தொகையாக இருக்கலாம், இல்லை வெற்றி தொகையாக இருக்கலாம், எந்த தொகையாக வேணாலும் இருக்கலாம். அப்போ எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைச்சிரும். நல்லா இருக்குல்ல? இதில் எங்கேயாவது மிடில் மேன் வர முடியுமா, தரகர்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வர முடியாது. ஏன்னா இந்த கார்டினுடைய டைரக்ட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், அரசாங்கத்திடம் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம இப்போ ஆதார் கார்டுக்கு தேவையை நம்ம என்ன செய்வோம், இ சேவை மையத்துக்கு போகிறோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இதுக்குன்னு தனி அமைச்சகம் உருவாகும் போது அந்த இடத்துல அவங்கவுங்க என்ன செய்வாங்க, இதை பற்றியான அடுத்தடுத்த அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இந்த திட்டம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த டைமையும் ரொம்ப சீக்கிரமாக செய்ய முடிந்தது என்றால் இதை விட பெரிய மாற்றத்துக்கு தமிழ்நாட்டை தயார்படுத்த முடியவே முடியாது. அவ்வளோ பெரிய மாற்றமாக இது இருக்கும். முதல் விஷயமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு நம்ம அரசாங்கம் நம்ம வீட்டுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிற திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்துக்காக முதியோர்கள் பென்ஷன் அப்படின்னு சொன்னால் நாம் போய் முதியோர்களுடைய பென்ஷனுக்காக அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆயிடுச்சா, வந்துருச்சா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்வதற்கு மறுபடியும் அங்கே போக வேண்டியதாக இருக்கும். இது எதுவுமே வேணாம், இது எல்லாமே வீட்டிலேருந்தே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. ஏஐ தொழில்நுட்பத்துடன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நேரடியாக அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு இந்த நலத்திட்டங்கள் வேணும், இது நலத்திட்டங்களுக்கு நான் தகுதி இருப்பேனா இல்லையா, ஏன்னா தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் 1000 ரூபா 2000 ரூபாலாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த தகுதி தராதரம் இப்படின்னு சொல்லி அலக்கழிப்பது அப்படிங்கிறது ஒரு உண்மையான கவர்மெண்ட் கிடையாது. அதுக்கு பெயர் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டிங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்போ வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? எஸ், அலக்களிப்பது. நாம் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டை போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் சரியில்லைப்பா நாளைக்கு வான்னு சொல்லி விடுவாங்க. நாளைக்கு நம்ம போகும்போது அந்த ஆஃபீஸர் லீவாக இருப்பார். எப்போ சார் வருவாருன்னு கேட்டால் வரும்போது வருவாருன்னு அப்போ வாடே அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் சரியா வரும்போது வரலாம், 2 தினங்கள் வந்து பார்க்கும்போது இல்லை அடுத்ததாக கவர்மெண்ட் ஹாலிடே, சரி எல்லாமே அவரும் வந்துட்டார், நம்ம அந்த ஃபைலையும் கொண்டு போகும்போது இந்த ஃபைலில் இந்த க்ளோஸ் மிஸ்ஸிங், அதை திருத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நம்மளை அலைய விடுவாங்க. இப்படி அலைய விட்டு மக்களை அல்லோல்படப்படுத்த வைப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ விஜய் அவர்கள் அதுக்கு சரியான ஒரு விஷயத்த சொல்கிறார். இதற்கு நேரம் போதாமையோ இல்லாட்டி அதற்கு தேவையானது வேறு எதுவுமே கிடையாது, டப்புங்கிறார். ஊழல்,
அரசாங்க அதிகாரிகள் இதை எதிர்க்கிறார்கள், இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் ஊழல் செய்வதற்காக மட்டுமே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். நல்ல அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் இதை வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள்? உங்க வேலையை நீங்க கரெக்டாக செய்யுங்க, மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரட்டும், அதுதான் உங்களுக்கு நாங்கள் சம்பளமாக கொடுக்குறோம். இந்த இடைப்பட்ட இடத்துல யாருக்கும் பேச்சுக்கள் இடையே கிடையாது. அங்கே இங்கேயும் பேச வேண்டாம், இவங்க அவங்கள்ட்டையும் பேச வேண்டாம். நேரடியாக எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் முன்னாடி வந்துருச்சு, க்ளவுட் சர்வீஸ்க்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே செய்ய முடியாது. அரசாங்க அதிகாரிகளையும் போய் சொல்ல முடியாது, அந்த அப்ளை பண்ணவங்களாலையும் நான் அப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே போய் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நடக்கலாம். நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற லெவலில் இருக்குமியா. நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே, உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்ததா தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் கொண்டு வரப்படும். அந்த ஆப்புக்குள்ள டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இதை எந்த சேவை இது எல்லாமே அந்த ஆப்புக்குள்ளே வந்துடும். எந்த சேவையும் சில நேரங்களில் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு எதிராக அரசாங்கம் சாட்டையை சுழட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டையை சுழட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மெயின் மேட்டர். ஏன்னா நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ். உடனடியாக நம்ம போகிறோம், ஒரு டிராஃபிக் போலீஸ்ட்டை சிக்கிக்கிட்டோம், டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா, இந்தா இதை எடுப்பா, ஃபைன் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஜிலாக்கர்லாம் இருக்குல்ல விக்கி அப்படின்னு கேட்டால் டிஜிலாக்கர் இருக்குங்க. இந்த டிஜிலாக்கரையும் தாண்டி வாகன் சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நம்ம கார் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய லைசன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி இதெல்லாம் ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வருது. அப்படி கொண்டு வருவதும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேர்கிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்கிறது. ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்ததா தமிழ்நாடு ரியல் டைம் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றார். இந்த ரியல் டைம் டேஷ்போர்டில் என்னென்ன நுட்பங்கள் கொண்டு வர போகிறாங்க, ரியல் டைமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சும்மா 2-3 வார்த்தைகள் தான் சொன்னார். பட் அதை டீட்டெயிலாக படிக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியமா, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரியல் டைம் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ளேயே பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றியும் விஜய் அவர்கள் சொன்னாங்க. வேற லெவலாக இருந்துச்சு. பட்ஜெட்டுக்கு இந்த இலாக்காக்கு 1000 கோடி, இந்த இலாக்காக்கு 2000 கோடி அப்படின்னு சொல்லி ஒதுக்குறவங்க இந்த பணம் எங்கே போகுது, எந்த டெண்டர்கிட்ட போகுது, எந்த நபர்கிட்ட போகுது, அந்த பணத்தில் மீதி எவ்வளவு இருக்குது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷனை நீங்களே பார்க்கலாம், நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி சட்டமன்றத்தில் மனுக்களுக்காகவே ஒரு தினம் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனு சட்டமன்றத்துக்கு நேரடியாகவே நம்மளால் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனுவில் சிக்னேச்சர், வெரிஃபைடு சிக்னேச்சர் 10,000 நபர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த மனுவை பற்றியான அங்கே டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை 5 லட்சம் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்கு என்றால் அதை பற்றி தனியாக ஒரு டாக் அப்படிங்கிறதே சட்டசபையில் செய்யப்படும். இதற்காகவே மக்களுடைய இந்த மனு, அந்த மனுக்கான ஒரு தினம் அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் இயற்றப்படும் அப்படின்னும், நேரடியாக சட்டமன்ற காட்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே என்னையா இது கேட்குறதுக்கு ஏதோ ஃபேண்டசி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி வருவாங்க. ஆனால் இதுதானையா எங்களுக்கும் வேணும், இதெல்லாம் நடந்தால் தானே நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இதை கூட நம்மளால் செய்ய முடியலைன்னா வேறு என்னத்துக்காக நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம்? பழைய காலத்தில் போய் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. பழைய காலம்லாம் வேண்டாம், 2025 நடந்த கடைசி சட்டமன்றத்தை எடுத்து நீங்கள் பாருங்களேன், அப்பாவு பேசுகிறது வரை இருக்கும். அப்பாவுக்கு அறிஞ்சு எடப்பாடி யாராவது பேசுகிறதா இருந்தால் உடனடியாக சிக்னல் கட் ஆயிரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவால் கூட செய்ய முடியாததை நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கேமரா ஆப்ரேட்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம், பட்ஜெட் போடுறியா, பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ ரூபாய் அங்கே ஒதுக்கிறியா, அங்கே அந்த பணம் எங்கே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு டைம் லைன் எங்களுக்கு காண்பிங்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதை காண்பிப்பதற்கான திட்டம்லாம் எங்ககிட்ட இருக்குடா, அதை நாங்கள் சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லும்போது எப்படி சார் அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவிப்பாங்க?
ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஸ்டாலின் அவர்களுக்கும் இது வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த திட்டம்லாம் நாம ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய எல்லா ஊழல்களும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடுமே. அவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, அவங்க கிட்ட இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது, புரட்சிகரமான திட்டங்களை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க, கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது, நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அடுத்ததா ஏஐ டிஜிட்டல் கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகவே டெடிகேட்டடாக யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதும், அது இல்லாமல் ஏகப்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸ் அப்படிங்கிறதும், ஏஐ சிட்டிக்காகவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஒரு மினிஸ்ட்ரி இதுக்காக உருவாக்கப்படும், நேரடி கட்டுப்பாட்டில் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேற லெவல். அடுத்ததாக மீனவர்களுக்கான திட்டத்தில் படகுகள் அங்கே சிறைபிடிக்கப்படுகிறது என்றால் 5 லட்சம் உடனடியாக படகு உரிமையாளர்களிடம் நேரடியாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறதுல 8,000 ரூபாயாக இருந்தது 20,000 ரூபாயாக ஒவ்வொரு மீனவர்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார். அங்கே மீனவ கிராமங்கள் செதிலடைந்த கட்டிடங்கள் இருந்து அதெல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு அதற்காக ஒரு வாரியம் புதிதாக உருவாக்கப்பட்டு அவங்களுக்கான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏய், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டிவி கேட்க இந்த ஒரு செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸுடன் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஏன்னா இந்த காணொலியே பட்டாசாக இருக்க போகுது. அடுத்தடுத்த காணொலிகளில் விஜய் அவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.